Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா types of power diodes. ஓகேவா? சோ power diode வந்து நம்ம previous வீடியோல பார்த்தோம். சோ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ types of power diodesல பாத்தீங்க அப்படினா 3 types of diodes இருக்கு. ஓகேவா? சோ அது என்னென்ன diodes அப்படினா general purpose diode, fast recovery diode, next Schottky diode. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொண்ணா இன்டிவிஜுவலா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ வந்து ஃபர்ஸ்ட் general purpose diode. ஓகேவா? சோ general purpose diode அப்படிங்கிறது low frequency applications la நம்ம இதை யூஸ் பண்றோம் ஓகேவா சோ general purpose diodeன்றது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படினா low frequency applications ல யூஸ் பண்றோம் இதுல பாத்தீங்க அப்படினா இதுல high reverse recovery time இருக்கும் ஓகேவா சோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 25 microseconds ஓகேவா சோ இது low frequency applications அப்படிங்கறதனால நம்ம எங்கெங்கலாம் யூஸ் பண்றோம் அப்படினா So, இதோட applications வந்து பார்த்தோம் அப்படினா UPS, battery charging, traction so இந்த மாதிரி purposeல நம்ம general purpose diodes வந்து யூஸ் பண்றோம் ஓகேங்களா சோ இதுல என்ன ரொம்ப important அப்படினா இந்த 25 microseconds இருக்குல சோ இது வந்து ரொம்ப important ஓகேவா சோ general purpose diodeல பாத்தீங்க அப்படினா reverse recovery time அப்படிங்கிறது வந்து 25 microseconds ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இது வந்து low frequency applicationsல நம்ம யூஸ் பண்றோம் So, இதோட applications பாத்தீங்க அப்படினா UPS, battery charging, traction so இந்த மாதிரி applicationsல நம்ம இதை யூஸ் பண்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா general purpose diodeல current வந்து எப்படி இருக்கும் அப்படினா 1 ampல இருந்து so several thousand amps வரைக்கும் இருக்கும் ஓகேவா so 1 ampல இருந்து several thousand amps வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் voltage பார்த்தோம் அப்படினா 50 voltல இருந்து 5 kilovolt வரைக்கும் இருக்கும் ஓகேவா so next பாத்தீங்க அப்படினா fast recovery diode ஓகேவா So, fast recovery diode அப்படிங்கிறது நம்ம இதை high speed applicationsல யூஸ் பண்றோம் ஓகேவா so high speed applications next பாத்தீங்க அப்படினா இதோட examples வந்து inverters and choppers ஓகேவா so இந்த மாதிரி applicationsல நம்ம இதை யூஸ் பண்றோம் so அப்ப fast recovery diode அப்படிங்கிறது inverters and choppers applicationsல நம்ம இதை யூஸ் பண்றோம் ஓகேவா next பாத்தீங்க அப்படினா இதோட recovery time ஓகேவா reverse recovery time வந்து பாத்தீங்க அப்படினா 5 microseconds ஓகேவா இந்த values எல்லாமே ரொம்ப important ஓகேங்களா So, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா high speed applicationsல யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதோட applications வந்து inverters and choppers நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்க அப்படினா less than 5 microseconds so இதுதான் பாத்தீங்க அப்படினா reverse recovery time ஓகேவா so last type வந்து பாத்தீங்க அப்படினா Schottky diode ஓகேவா so Schottky diode அப்படிங்கிறது ரொம்ப important ஓகேங்களா so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க so மத்த ரெண்டு டைப்பை விட Schottky diode அப்படிங்கிறது ரொம்ப important ஓகேவா சோ இதுவும் பாத்தீங்க அப்படினா PN junction மாதிரியே தான் பட் PN junction விட கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா Schottky diode ஓகேவா சோ Schottky diode அப்படிங்கிறது இதுல பாத்தீங்க அப்படினா reverse recovery time வந்து நானோ செகண்ட்ஸ்ல இருக்கும் இருக்குறதுலயே ரொம்ப ஹை frequency வந்து பாத்தீங்க அப்படினா Schottky diodeல தான் ஓகேவா இதல பாத்தீங்க அப்படினா நானோ செகண்ட்ஸ்ல ஆபரேட் ஆகும் மைக்ரோ செகண்ட்ஸை விட கம்மி தான் நானோ செகண்ட்ஸ் ஓகேவா சோ அதை விட கம்மியான டைம்ல ஆபரேட் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா Schottky diode ஓகேவா சோ இது ஹை frequencyல ஆபரேட் ஆகும் சோ ஹை frequency அப்படினாவே fast switching ஓகேவா சோ fast switching ஆபரேஷன் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் Schottky diode நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா barrier diode அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சோ Schottky diode நம்ம என்னன்னு சொல்லுவோம் barrier diode அப்படினு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இது வந்து metal to semiconductor junction instead of PN junction ஓகேவா அதுல பாத்தீங்க அப்படினா PN junction இருக்கும்ல இங்க பாத்தீங்கன்னா P க்கு பதிலா நம்ம மெட்டல் யூஸ் பண்ணிருப்போம் N க்கு பதிலா செமிகண்டக்டர் யூஸ் பண்ணிருப்போம் ஓகேவா சோ மித்தபடி இது ரெண்டுமே ஜங்ஷன் தான் ஓகேவா புரியுதுங்களா சோ P டைப் இருந்துச்சுல அங்க சோ P டைப்ல என்ன இருந்துச்சு ஹோல்ஸ் இருந்துச்சுல பட் இங்க பாத்தீங்க அப்படினா P டைப்ல ஹோல்ஸ் இருக்காது அதுக்கு பதிலா மெட்டல் இருக்கும் நம்ம மெட்டல்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா அலுமினியம் தான் யூஸ் பண்றோம் ஓகேவா இங்க அங்க பாத்தீங்க அப்படினா N டைப்ல என்ன இருந்துச்சு அப்படினா செமிகண்டக்டர் இருந்துச்சு இங்க என்ன இருக்கும் அப்படினா செமிகண்டக்டர் தான் இருக்கும் அப்ப எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் இதுல ஓகேங்களா சோ அத தான் இங்க சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா மெட்டல் டு செமிகண்டக்டர் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இத PN ஜங்ஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படினா P க்கு பதிலா இங்க என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படினா மெட்டல் யூஸ் பண்ணிருப்போம் N க்கு பதிலா பாத்தீங்க அப்படினா செமிகண்டக்டர் யூஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா So next பாத்தீங்க அப்படினா metal is usually aluminum தான் நம்ம மெட்டலா யூஸ் பண்ணுவோம் next பாத்தீங்க அப்படினா சிலிகான் நம்ம செமிகண்டக்டரா யூஸ் பண்றோம் ஓகேவா next பாத்தீங்க அப்படினா இதுல forward current is due to electrons only ஓகேவா நம்ம செமிகண்டக்டர் யூஸ் பண்றோம்ல செமிகண்டக்டரை நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா சிலிகான் தான் யூஸ் பண்றோம் ஓகேவா சோ சிலிகான் இருக்குறதுனால நமக்கு என்ன ஆகுது எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது செமிகண்டக்டர் இருக்குறதுனால நமக்கு என்ன ஃப்ளோ ஆகுது எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது ஃபார்வர்ட் கரண்ட் எதனால ஃப்ளோ ஆகுது அப்படினா எலக்ட்ரான்ஸ்னால மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது
அப்போ நமக்கு என்ன தெரியும், வெறும் எலக்ட்ரான்ஸ்னால மட்டும் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா இது என்ன கேரியர் டிவைஸ், மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ். ஓகேவா, அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வெறும் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, கம்பேர்ட் டு பிஎன் ஜங்ஷன் டயோட ஸ்காட்சி டயோட பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கட்டின் வோல்டேஜ். கட்டின் வோல்டேஜ் அப்படின்னா ஒரு டிவைஸை ஆன் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் வோல்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கட்டின் வோல்டேஜ். ஓகேவா, ஸோ அப்போ கட்டின் வோல்டேஜ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட். ஓகேவா, ஸோ ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னாவே ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஓகேவா, ஸோ ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் இருக்குது அப்படின்னா நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் தான் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா, அதாவது நானோ செகண்ட்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜோட ரேட்டிங் வந்து 100 வோல்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபார்வர்டு கரண்ட்டோட ரேட்டிங் வந்து வேரிஸ் ஃப்ரம் அதாவது 1 ஆம்பில் இருந்து 300 ஆம்ப் வரைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்கி டயோடு. ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.